தமிழகம், கேரளா ஆகிய இரு மாநில தேர்தல்களிலும் வாக்களிக்கும் உரிமை பெற்ற பலர் தேனி மாவட்டத்தில் உள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, தேர்தல் வரக்கூடிய ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சனை எழுகிறது. தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் இடுக்கி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் கடந்த பிப்ரவரி மாதம் கூட இது தொடர்பாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் இந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லையா? கார்த்திகேயன் பார்த்தோன்னா இது இந்த தேர்தல் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் தேர்தலும் இந்த பிரச்சனை எழுந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க இரண்டு மாவட்ட நிர்வாகம் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காதன் காரணமாக ஒவ்வொரு தேர்தலும் இந்த பிரச்சனை வெகுவாக தொடர்ந்துகிட்டு இருக்கு. இது குறித்து இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் பாத்தீங்கன்னா கேரளா ஹைகோர்ட்ல உடுமன்சோலையை சேர்ந்த ஒரு நபர் ஒருத்தர் அதாவது உடுமன்சோலை பகுதியிலும் கம்பம் சட்டமன்ற தொகுதி பகுதியிலும் ஏராளமான இரட்டை வாக்கள் உள்ளன. இந்த இரட்டை வாக்களை நீக்கி தேர்தல் நடத்துமாறு ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் அடிப்படையில் கடந்த மாதம் 7ஆம் தேதி உத்தமபாளையம் ஆர்டிஓவும் இடுக்கி மாவட்ட ஆர்டிஓவும் உடனடியாக கும்மிடியில ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க. அதாவது பார்த்தோன்னா இந்த இரு மாநிலத்தில் உள்ள இரட்டை வாக்காளர்கள் 145 பேர் கண்டறியப்பட்டு அவர்களுக்கான ஒரு முகாம் தனித்தனியாக தபால் அனுப்பப்பட்டு ஒரு முகாம் நடைபெற்றது. அந்த முகாம்ல அதாவது இந்த வாக்காளர்கள் தமிழகத்தில் வாக்களிக்க விருப்பமா அல்லது கேரளாவில் வாக்களிக்க விருப்பமா என்பது கேட்டு எந்த மாநிலத்தில் வாக்களிக்க விரும்புகிறார்களோ அந்த மாநிலத்தோடைய பதிவு செய்து மற்றொரு மாநிலத்தின் வாக்காளர் அட்டையை ரத்து செஞ்சாங்க. இதனால தற்போது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதே மாதிரி இந்த கம்பம் தொகுதியில் மட்டும்தான் அந்த இரட்டை வாக்காளர் முறை ஒழிப்பு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் இன்னும் அதற்கான எந்தவித பணிகளும் நடக்கவில்லை. கார்த்திகேயன், பாலாஜி, இரட்டை வாக்குரிமையால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகிறது? உமா, இப்ப பார்த்தோம்னா இரட்டை அதாவது இப்ப ஒரு சட்டமன்ற தொகுதியில வேட்பாளர் அதிக அதாவது இரட்டை வாக்காளர் என்ற முறையை தேர்தல் ஆணையம் கடுமையாக ரத்து செஞ்சிருக்கு. அது சட்டப்படி குற்றம் என்ற சட்ட விதிமுறைகள் இருக்கு. மேலும் பார்த்தோம்னா ஒரு சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதியில ஒரு தேர்தல் நடக்கும் சமயத்தில் இரு வேட்பாளரும் குறைந்தபட்ச வாக்குகள் பெற்று ஒருத்தர் வெற்றி பெற்ற சூழ்நிலை ஏற்பட்டால் அப்போ மற்றொரு வேட்பாளர் இது இங்க இரட்டை வாக்கள் அதிகமாக வாக்களித்திருக்காங்க, இதனால் இந்த தேர்தலை செல்லாது உடனடியாக மறுதலை நடத்த வேண்டும் என்பது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய சாத்தியக்குள் அதிகமாக காணப்படுதுமா?